அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இன்று நமது கலாச்சாரத்தின் பாதுகாப்பை பற்றி பேச வந்திருப்பது வித்தார்த்து பாலாசரவணகுமார். நமது கலாச்சாரம் நம்முடைய அடையாளத்தின் அடித்தளம். அதை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இதை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி நமது பாரம்பரிய கலை, இயல், இசை, நாடகம், உணவு மற்றும் விழாக்கள் ஆகியவற்றை விழிப்புணர்வுடன் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழ் மொழியின் சிறப்பு, விவசாயம், சிறப்புமிக்க இடங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், இங்கு உண்டு களத்திருப்போரின் எத்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகள் நம் நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தின் பெருமையும் தமிழ் மொழியின் பெருமையும் உணர்த்துகிறது. உதாரணமாக விளையாட்டுத்துறை. நமது பாரம்பரிய விளையாட்டில் ஒன்று சிலம்பம். இது உடல் திறன், மன வலிமை மற்றும் தற்காப்பு கலை. உணவு வகை. உணவே மருந்து, மருந்தே உணவு என வாழ்ந்த நம் முன்னோர்களின் உணவு கோதுமை, கேழ்வரகு, கம்பு, திணை என சத்தான உணவை நாம் இன்றைய தலைமுறைக்கு கற்றுத்தர வேண்டும். ஒற்றுமை தரும் விழா. பொங்கல் என்பது விவசாயி, சூரியன் மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. வாழ்வில் பொருள், இன்பம் ஆகிய இரண்டிற்கும் அடிப்படை அறமே என இரு வரிகளில் வாழ்க்கைக்கான செய்திகளை தந்த திருவள்ளுவரின் உலக பொதுமறையாம் திருக்குறளிலிருந்து கருத்துக்களை பின்பற்றி மெதுவாக மறையும் கலாச்சாரத்தை மிக வேகமாக புதுப்பிப்போம் என உறுதி கொள்வோம். நன்றி.